ஆராய்ச்சி நடத்திட்டாங்களே ஒழிய அதுக்கான அனுமதியோ இதுவோ ஒண்ணுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் பாவத்துக்கு ஆய்வுக்கு தான் ஒரு 2 வருஷத்துக்கு ஆய்வே கூடாதுன்னு சொல்லுது. அவங்க கன்சர்னுடைய ஆய்வு பண்ணாங்க ஏற்கனவே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் அந்த பாறையில் சதுரமாக வெட்டி இருந்திருக்காங்க. அதில் நீளமாக வெட்டி இந்த மாதிரி கன்சர்வேஷன் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுடைய கிராமத்தில் இப்போ நான் அந்த இதை மாற்ற பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சமாக இருக்குது. இது வனத்துறை பண்ணிட்டாங்களா, இல்லை மறுபடியும் ஆய்வு கன்சர்வேஷன் சம்மந்தமாக ஆய்வு பண்ணிட்டாங்களா என்னன்னு கேள்வி வருது. அதனால் இங்கே உள்ள ஆடுபாடு கன்சர் மக்கள் கிராமத்து மக்கள்லாம் உள்ள கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இது என்னென்னு கேட்கும்போது வனத்துறை சொல்கிறாங்க நாங்களே முன்னூறு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வனத்துறை இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. நைட்டு 7 மணிக்கு இதில் மார்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது. அந்த அச்சத்துக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. அதே மாதிரி வனத்துறையாக இருந்தாலும் மற்றபடி காவல்துறை எந்த ஒரு இதாக இருந்தாலும் எங்கள் கிராமத்துக்கு ஒரு அனுமதி இப்போ இந்த மாதிரி செய்ய போகிறோம்ன்றதை முன்னே சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்காது. ஏன்னா எங்கள் கிராமத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுன்றதை ஆரம்பமாக சொல்லியிருக்காங்க. இப்போ மாநில அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9ஆம் தேதி தீர்மானம் கண்டிப்பான முறையில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இதுவுமே வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க. அதனால எங்கள் கிராமம் அடுத்த வர்ற 9ஆம் தேதி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது 48 கிராமம் சேர்ந்து அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் சொல்லி முறையே நம்ம கலெக்டர் முன்னாடி ஒரு அறிக்கை அறிவிச்சிருக்கோம். வருகிற 9ஆம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 48 கிராமங்களை சார்ந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். படுத்துகிற வகையில் மட்டுமே தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது. எனவே உரிய சட்ட திருத்தங்கள் கூடிய வகையில் இந்த சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதை பின்பற்றி மத்திய அரசாங்கம் நடக்கின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடருக்குள்ளாகவே இந்த பகுதியில் இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அதற்கான போராட்டத்தை 11ஆம் தேதி முதல் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள், பொதுமக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் மத்திய அரசை வலியுறுத்துகிற தொடர் போராட்டங்களில் ஈடுபட வேண்டும்.
சில அரசியல் கட்சி தலைவர்கள் 1-2 நாட்களாக இந்த டங்ஸ்டன் கனிமவளத்துக்கு ஆதரவான கருத்தை சொல்லியிருப்பதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த டங்ஸ்டன் திட்டத்திற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வர வேண்டும். இது மாதிரியான போராட்ட களங்களில் இருக்கிற விவசாயிகளை சந்தித்து இந்த பகுதிகளை பார்வையிட வேண்டும். இந்த பகுதி இளைஞர்கள் விவசாயிகளிடத்தில் இந்த ஆய்வுகள் குறித்தான வரலாறுகளை தெரிந்து கொண்டு பேச முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஆகவே இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு வாழ்வியலுக்கான போராட்டம் மேற்கொள்ள தமிழர் கலாச்சார பண்பாடுகளை மீட்டெடுக்கிற போராட்ட களமாக இந்த அரிட்டாப்பட்டி விளங்குகிறது என்பதை நான் நேரில் தெரிந்திருக்கிறேன். இந்த போராட்டத்திற்கு விவசாயிகள் இருக்கிற அனைத்து இந்தியர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் முழுமையாக ஆதரவு வைக்கும், அவர்களும் துணை இருக்கும் என்று உத்தரவாதத்தில் கொடுப்பதற்காக இது சமணர் படுகை இந்த பல்லுயிர் பெருக்க மண்டலம் இது பாதிக்கும். எனவே இதை நாங்கள் ஏற்க முடியாது என்று பதிலளித்ததாகவும், அப்படி இல்லை நாங்கள் இந்த கட்டாயமாக இந்த டங்ஸ்டன் சனிம அனுமதியை கொடுக்க போகிறோம் என்று மத்திய அரசு மீண்டும் தமிழக அரசு வலியுறுத்தியதால் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 2 வருவாய் கிராமங்களை மட்டும் இவர்கள் பல்லுயிர் பெருக்க மேம்பாட்டு மையமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த 2 கிராமங்கள் வகைகளை உள்ளடக்கிய அனைத்து கிராமங்களையும் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் மேம்பாட்டு பகுதியாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துதான் மத்திய அரசை இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கு கோருகிற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி அந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு மீது இந்த மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் தீரும் என்பதை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும். அதே போல இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் திட்டமாக அறிவிக்கணும் விவசாயிகள் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. இந்த தொல்லியல் சார்ந்த இந்த குகைகள், இந்த கல்வெட்டுகள் இதை சார்ந்த மனித பகுதியாகத்தான் தொடருமே தவிர அதில் வேற ஒரு தொழிற்சாலைகளோ வேற ஒரு திட்டத்திட்டோ இதை அறிவிக்க முடியாது. எனவே இந்த வேளாண் தொழிலும் இந்த மக்களுடைய தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தோடு இணைந்தது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் உரிய சட்ட திருத்தத்தோடு கொண்டு வரப்பட வேண்டும். இது ஏனோதானவென்று மக்கள் போராட்ட களத்தை சமாதானப்படுத்துகிற வகையில் தமிழ்நாடு அரசுடைய அறிவிப்புகள் வந்துவிடக்கூடாது. எனவேதான் உரிய இந்த பகுதியை 7 மலைகளையும் உள்ளடக்கிய இந்த பகுதிக்கு பாதுகாக்கப்படுகிற வகையில் சட்ட திருத்தம் உறுதியோடு கொண்டு வரப்பட வேண்டும். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த டெண்டர் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துகிற வகையில் வேண்டும். எனவேதான் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 இன்றைக்கு இந்த மக்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்லுவது குறித்தான விளக்குகளையும் அதற்கான தெளிவான சட்ட நடவடிக்கைகளோடு விவசாயிகளுக்கு நம்பிக்கை தருகிற வகையில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று தான் ஒட்டுமொத்த தமிழ் ஒருங்கிணைப்பு விவசாயிகள் சார்பாக நாங்கள் எல்லாருமே இவங்களோட சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். பாட்டை